ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ சூர்யா சாரும் இன்னும் பார்க்கலன்னு தானே அர்த்தம்? ஆமாத்தா, அவர் பார்த்துருந்தா தான் நேரம் தெரிஞ்சிருக்கும்ல. அவர் பார்த்த மாதிரி தெரியல ஐயே. அது எப்படின்னு ஒருத்தர் கண்ணிலையும் படாம இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சூர்யா சார் அதை பார்த்திருக்கணுமே. நேரா அவர் பாக்குற மாதிரி தானே தொங்க விட்டோம். ஒருவேளை ஜன்னல் கதவை சாத்தி வச்சிருந்தாரோ என்னமோ. ஆமாத்தா, இல்லைன்னு வச்சுக்க அந்த ராஜேஷ் குரூப் தூக்கி வீசிட்டு கூட அமைதியா இருப்பாங்க. சொல்ல முடியாதா? வாய்ப்பே இல்லைண்ண. பார்த்திருந்தா கட்டாயம் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களாலலாம் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமாத்தா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரியாத்தா, இப்ப நம்ம என்ன பண்ண? நம்ம தான் ரூமுக்கு போக முடியாது. ரூமுக்கு எதுக்கு நான் போகணும்? மொட்டை மாடிக்கு போய் கட்டி தொங்க விட்ட ஸ்லேட் அப்படியே தான் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடலாம். சரி சரி, வாத்தா போலாம். நந்தினி, 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 ஐயோ வரம்பா. நந்தினி. ஐயோ, மாப்பிள்ளை தனியா போய் மாட்டிக்கூடாது. நல்ல வேளை வந்தேன். வாங்க கூட்ட போய் அடி வாங்குவோம். ஐயோ, ஏங்க இவன் திரும்ப திரும்ப இப்படி கத்திட்டு இருக்கான்? ஐயோ மாதவி, அவன் கிளிப்புள்ள மாதிரி ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப நந்தினி நந்தினி சொல்லிட்டே இருக்காமா. நான் என்னமா பண்றது? வாங்கம்மா, என்னால தனியா சமாளிக்க. நந்தினி, நந்தினி, நந்தினி. வந்துட்டேன் மாப்பிள்ளை, வந்துட்டேன் 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 வந்துட்டேன். உங்களெல்லாம் யார் யா உள்ள வர சொன்னது? போங்கயா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டானே. சூர்யா, சூர்யா, எதுக்கு இப்படி வயலண்டா பிஹேவ் பண்ற? அமைதியா இரு. முடியாது. நான் சைலண்டா இருக்கணும்னா நந்தினி இங்க இருக்கணும். போ வெளிய. போ சொல்றல, போ வெளிய. ஐயோ, டேய், ஏன்டா அப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப பேசுறேன். நாங்க என்ன வெச்சுக்கிட்டே வா இங்க வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கோம்? இவ்ளோ தூரம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அவ இங்க இருந்திருந்தா வர சொல்லி இருக்க மாட்டோமா? கத்திக்கிட்டே இரு. மாப்பிள்ளை, என்ன நீ நம்பலனாலும் பரவாயில்ல. கூட பிறந்த பொறுப்பு உங்க அக்காவை நீ நம்பு மாப்பிள்ளை. ஆமா. யோ, உன்னை கூட நான் கன்சிடர் பண்ணுவேன். ஆனா இவ்ளோ மாப்பிள்ளை நம்மள நல்ல விதமா தான் நினைச்சிருக்கான். தேங்க்யூ மாப்பிள்ளை. சரி சரிப்பா, நீ எங்களெல்லாம் நம்ப வேண்டாம். நந்தினி இங்க இல்லங்கறத நீ நம்புறதுக்கு இப்ப நாங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும்ங்கற? முதல்ல என் போன் எங்க? போன்? என் போன் எங்கயா? ஐயோ சூர்யா, இந்த ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நீ போனை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருடா. அதனாலதான் அதை அப்பா எடுத்து லாக் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு அடிபட்டது ஒண்ணும் மூளையில இல்லையே, கால்ல தானே. அதுக்கே நான் போன் பார்க்க கூடாது? காலுக்கும் போனுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ டேய், இதெல்லாம் உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீயே போய் அந்த டாக்டர் கிட்ட கேட்டுக்கோடா. அவர் சொன்னதை தான் இப்போ நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, உன் போன் எங்க? அது நல்லா தானே இருக்கு. சொல்லு, உன் போன் நல்லா தானே இருக்கு. இருக்கு. எதுக்கு? நான் டாடி கிட்ட இப்ப பேசணும். போனை குடு குடு. டேய், இந்த நேரத்துல பேசி என்னடா பண்ண போற? அவர் டெல்லியில மீட்டிங்ல இருக்காரு. எல்லா டைம்லயும் அவர் என்ன மீட்டிங்லயா இருப்பாரு? ஷார்ப்பா பாயிண்ட் பிடிச்சிட்டியா மாப்பிள்ளை? எனக்கு என்னமோ நீங்க எல்லாருமே என்ன யார் கூடயும் பேச விடாத மாதிரி தெரியுதே. என்ன வேணும்னு எல்லாரும் பிளாக் பண்ற மாதிரி இருக்கே. நீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான், எனக்கு நல்லா தெரியும். ஐயோ டேய், இல்லடா. நந்தினி இல்லன்னு சொல்றீங்க, கேட்ட ஊருக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க. அவளுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன் போனையும் ஆஃப் பண்ணி எங்கேயோ லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. டாடிக்கு போன் பண்ண சொன்னா ஏதோ சப்பையான காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் டாடி கிட்ட பேசி ஆகணும். போனை குடு. இப்ப போனை குடுக்கறியா இல்லையா? போனை குடுறி. போனை குடு. குடுன்னு சொல்றேன். என்ன மாதிரி யோசிக்கிறேன்? போனை கொடுத்துருமா. மாப்பிள்ளையே போன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பதமா மாப்பிள்ளை நம்மள ஐயோ, என் போன்ல பேட்டரி இல்ல, உங்க விடுங்க. அட குடு மாதவி, குடுமா. குடுங்கற. எப்படி மிரட்டன மாத்தியா மாப்பிள்ளை? நீ பேசு மாப்பிள்ளை. என்னையா லாக் கீக்கலாம்? என்ன மாப்பிள்ளை, பெரிய பாஸ்வேர்டு என்ன? அவ்வளவுதான். மணி கணக்கில் பேச மாப்பிள்ளை. ஐயோ மாப்பிள்ளை டெல்லியில இருந்து பேசுறாரு இல்லையா? வாய்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் மாப்பிள்ளை. ஆமா, என்ன